அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் தொடங்கியுள்ள நிலையில் பெண்கள் பாதுகாப்பில் திமுக அலட்சியம் காட்டி வருவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது தமிழக சட்டப்பேரவையில இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்வேறு கட்சிகளை தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் தற்போது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசி வருகிறார். குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத மாவட்டங்களே இல்லாத ஒரு மாவட்டமே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கடுமையாக முன்னெடுத்தது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு, குறிப்பாக மாணவிகளுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை இந்த தினம் சட்டப்பேரவையில முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்பது கடந்த 24ஆம் தேதி அன்று நடைபெற்றிருக்கிறது. அப்போதே இது தொடர்பான குற்றவாளி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த குற்றவாளி மீது 3 முறை குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிற, தற்போது 4வது முறை குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. ஆனால் அவரை வெளியில் உலாவ விட்டது இந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்தது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அவர் இந்த சம்பவத்தில் அரங்கேற்றிய போது யாருனோ பேசியிருக்கிறார். ஆனால் அதனை மூடி மறைக்க இந்த அரசு முயல்கிறது. பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் தரவரிசை பட்டியலில் மிக முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்திலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் வேறு எங்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் யாரையோ பாதுகாக்க, யாரையோ காப்பாற்ற இந்த அரசு முயல்கிறது. ஆணையர் அருண் தொடர்பான பேட்டி அளிக்கும் போது அவசரமாக பேட்டி அளித்தது யாரை காப்பாற்றுவதற்கு என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெண்கள் துணிந்து இது தொடர்பான புகார் அளிக்கும் போது இந்த அரசு அவர்கள் அளித்த புகாரினுடைய FIR-ஐ வெளியே தட்டி விடுவதால் பெண்கள் தங்களுடைய புகார்களை அளிக்க வெளியே வருவதற்கு தயங்குகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். எனவே இந்த FIR வெளியே தட்டினது எப்படி, இதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டுவது போன்று இந்த அரசு செயல்படுவது ஏன், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர் தான் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் 3 IPS அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தி தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் இந்த அரசு யாரையோ காப்பாற்ற முயல்கிறது. யார் அந்த ஸ்டார் என்பது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்பதனை அவர் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் தெரிவித்தது போல ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பாகுபாடின்றி நாங்கள் கைது செய்கிறோம், வழக்கு பதிவு செய்கிறோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளும் கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் முதலமைச்சர் செயல்படுகிறார். எதிர்கட்சியாக இருந்தால் அவர்களை கைது செய்வது, ஆளும் கட்சியாக இருந்தால் சம்பிரதாயத்திற்காக வழக்கு பதிவு செய்வது என்பன போன்ற நடைமுறைகளிலேயே முதலமைச்சர் இருக்கிறார் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு முதலமைச்சர் பதிலளிக்கும் போது அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவதால் தான் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும், அதே போன்று இந்த சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அதிமுக நிலைப்பாடு என RP உதயகுமார் தற்போது பேசி வருகிறார். களத்திலிருந்து தாங்கள் கொடுத்த விவரங்களுக்கு நன்றி சிவா.